அஞ்சலகங்களில் பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றும் பணி தொடங்கி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், காலையில அஞ்சலகத்தில் பணிகள் தொடங்காத நிலையில தற்பொழுது ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. விவரங்கள் என்ன? காயத்ரி, அந்த செய்திக்கு முன்பாக தற்போது அந்த பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை இன்று காலை முதலே வங்கிகளிலும் அஞ்சல் நிலையங்களிலும் தொடர்ச்சியாக மக்கள் மாற்றி வருகிறார்கள். தற்போது புதிதாக பெறப்பட்ட அந்த 2000 ரூபாய் நோட்டுகளை வெளியில் சில்லறை மாற்றிக் கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகளை தொடர்ச்சியாக மக்கள் மேற்கொள்கிறார்கள். ஆனால் அந்த 2000 ரூபாய் நோட்டுகளையும் கடைகளிலோ உணவகங்களிலோ எந்த இடங்களிலுமே அந்த 2000 ரூபாய் நோட்டுகளை பெற மறுக்கிறார்கள் என்ற ஒரு புகார் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் எழுப்பப்பட்டு வருகிறது. தற்போது அந்த அனுபவத்தோடு அண்ணா சிலையை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். சார், என்ன பிரச்சனை? இப்ப நீங்க எவ்வளவு கொடுத்து இந்த 2000 ரூபாய் புது நோட்டை வந்து வாங்குனீங்க? தற்போது என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டு? 500 நோட்டு கொடுத்து 2000 ரூபாய் வாங்கணும். பேங்க் ஆஃப் இந்தியால வாங்கணும். வாங்கிட்டு நான் ஒரு 11 மணிக்கா இந்த நோட்டை வாங்கிட்டேன். இதுக்கப்புறமா மணி இப்போ 2 போகுது. இந்த 2 மணி நேரமா வெளியே எல்லா இடத்துலயும் நான் சொல்றேன், பெட்ரோல் பங்க், ஹோட்டல்ஸ் எங்க போனாலும் இந்த நோட்டை வாங்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கு எதுவும் வரலன்றாங்க. இதே கவர்மெண்ட் சவுத் இந்தியன் பேங்க் அங்கேயும் போனோம். அங்கேயும் போனா இந்த மாதிரி எங்களுக்கு நோட்டே வரல அப்படின்றாங்க. சரி, போஸ்ட் ஆபீஸ் வந்த மவுண்ட் ரோட்ல போஸ்ட் ஆபீஸ், அங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த புது நோட்டை வாங்கிட்டு செல்லாதுன்னு அரசாங்கத்தால செல்லாதுன்னு சொன்ன 500 ரூபாய் நோட்டையும் நான் திருப்பி உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க கியூல நின்று 100 ரூபாய் நோட்டு வாங்கி போன்றாங்க. இப்ப நான் இந்த 2000 வச்சு நான் என்ன செய்யறது? நான் காலையில இருந்து இந்த வேலைக்கோசம் சுத்திட்டு இருக்கேன். என்னுடைய அரை நாள் வேலை போச்சு. இதனால இது வந்து 4 பேர் சேர்ந்து 500 ரூபாய் போட்டு மொத்தம் 2000 ரூபாய் ஆக்கியிருக்கோம். இப்ப என்னுடைய நண்பர்கள் 4 பேர் நான் பிரிக்கணும். இப்ப மதிய வேலை சாப்பிடறதுக்கு உணவு வாங்கணும். இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கான காரணம் என்ன சொல்றது? இப்ப இந்த 2000 ரூபாய் நோட்டை நீங்க சொன்ன மாதிரி 2 மணி நேரமா சுத்திட்டு இருக்கீங்க. கடையிலயோ உணவகங்களையோ இல்ல பெட்ரோல் பங்க்லயோ மாத்தும் போது அவங்க என்ன ரீசன் வந்து சொல்றாங்க? இதை வந்து வாங்கிக்க மாட்டேன் வாங்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த பெட்ரோல் பங்க்ல சொல்றது வந்து இந்த மாதிரி நோட்டு வாங்கணும்னு சொல்லி யாருக்கும் எதுவும் உங்களுக்கு சொல்லல. பிளஸ் இது வாங்கினால நான் பழைய செல்லாதுன்னு சொன்ன 500 ரூபாய் தான் உங்களுக்கு நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வேற எதுவும் வழியா இல்லையா? ஹோட்டல்ஸ் போனாச்சு, கவர்மெண்ட்டினுடைய துறை நடத்தப்பட்ட டாஸ்மாக் நிறுவனம் அங்கேயும் போய் அவங்களும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காயத்ரி, நீங்க கேட்டிருப்பீங்க, அதாவது புதிதாக பெறப்பட்ட, அதாவது 500 ரூபாய் பழைய நோட்டுகளை கொடுத்து வங்கிகளில் புதிதாக பெறப்பட்ட இந்த 2000 ரூபாய் நோட்டுகளையும் சில்லறை மாற்றவோ அல்ல மற்ற பயன்பாட்டுக்கோ மாற்றிக்கொள்வதற்கு மக்கள் தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகள் சந்தித்து வருவதாக தான் ஸ்ரீனிவாசன் தெரிவித்திருக்கார். அதே போல நீங்கள் கேட்டது போல அஞ்சல் நிலையங்களை பொறுத்தவரை இன்று காலை முதலே அந்த பணத்தை மாற்றிக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் பணமானது கொடுக்கப்படாமல் தான் இருந்தது. ஆனால் தற்போது 2 மணிக்கு மேல் தற்போது இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. அதாவது ஒரு நபருக்கு 1000 ரூபாய் மட்டுமே அஞ்சல் நிலையங்களில் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு நபர் 1000 ரூபாய்க்கு மேலாக பெற முடியாத ஒரு சூழல் தான். அதாவது வங்கிகளை பொறுத்தவரை ஒரு நபர் ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் வரை மாற்றிக்கொண்டாலும் அஞ்சல் நிலையங்களை பொறுத்தவரை 1000 ரூபாய் மட்டுமே பெறுவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் கொடுத்து அஞ்சல் நிலையங்கள் கேட்கும் பொழுது, அதாவது அனைவருக்கும் சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும். அதனால் 100 ரூபாய் நோட்டை பொறுத்தவரை தங்களுடைய கையிருப்பில் குறைவாக தான் உள்ளது. அதனால் 1000 ரூபாய் மட்டுமே தற்போது அஞ்சல் நிலையங்கள் கொடுக்கப்பட்டு வருவதாக அஞ்சல் நிலைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயத்ரி.